ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ரொம்ப சுவையான கத்திரிக்காய் புளிக்கறி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு ஒரு பேனை சூடு பண்ணி அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்து இது நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக வெட்டி சேர்த்துக்கிறேன். இது கூடவே 2 கீறின பச்சை மிளகாய், கொஞ்சமாக கறிவேப்பிலை. இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் பச்சை மிளகாலாம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா ஒரு பெரிய தக்காளியை பொடியாக வெட்டி சேர்த்துக்கலாம். தக்காளியை லேசாக வதக்கி விட்டுட்டு தக்காளி வதங்கும் போது கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி உப்பு சேர்த்தோம்னா தக்காளி சீக்கிரமாகவே மசிஞ்சு வந்துடும். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள். இதுக்கு பதிலாக நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த பொடியோட பச்சை வாசனை போய் தக்காளியும் நல்லா மசிஞ்சு வர வரைக்கும் வதக்கி விட்டுணும். நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் 150 கிராம் கத்திரிக்காயை இந்த மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக வெட்டி சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கி விட்டணும். கத்திரிக்காய் அந்த மசாலாவோட சேர்ந்து நல்லா வதங்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 1/2 கப் அளவு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை கலந்து விட்டலாம். இந்த கத்திரிக்காய் நல்ல சாஃப்டாக இருக்குது, பிஞ்சாக இருக்கிறதுனால நான் 1/2 கப் தண்ணி சேர்க்குறேன். உங்களோட கத்திரிக்காய் கொஞ்சம் முத்தலாக இருந்ததுன்னா தண்ணியோட அளவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மூடி வச்சு கத்திரிக்காய் பாதி அளவு வேகிற வரைக்கும் இருக்கட்டும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆச்சு, திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காய்லாம் ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இதில் நான் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளியை தண்ணியில் ஊற வச்சு அந்த புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டு மறுபடியும் மூடி வச்சு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இருக்கட்டும். அந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ திறந்து பார்க்கலாம். கத்திரிக்காயோட அந்த புளி தண்ணி எல்லாம் சேர்ந்து நல்லா ஒன்றா வெந்து கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், ரொம்பவே சுவையான கத்திரிக்காய் புளிக்கறி ரெடி ஆயிடுச்சு. இது பருப்பு சாதம், தயிர் சாதம், அப்புறம் லெமன் ரைஸ், சாம்பார் சாதம் எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ற கமெண்ட்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.